நமது சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும். வாழையாட்டுப்பட்டியில் ஆதிவெட்டியை முடிச்சுட்டு உள்ள வரும்போது பார்த்தா ஒட்டுமொத்த வாழையாட்டுப்பட்டி தாய்மார்கள் வரவேற்ற நிகழ்ச்சியை பார்க்கும்போது அதில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அந்த ஓட்டியை ஜெயிச்சுட்டாங்க செய்தி வருது. அருமையான பன்னீர்செல்வம் அவர்கள் அந்தமான உணர்வுடைத்தவர், அமைதியானவர், தொகுதிக்கு நிறைய செய்ய வேண்டும். இன்னும் பல திட்டங்கள் வந்து சேரப்போது வரக்கூடிய தேர்தலில் கோடி தொகுதியில் அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியனை ஜெயிக்கணும். அதற்கு ஒட்டுமொத்த தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என உங்கள் அன்போடு கேட்டு வெற்றி வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலிடத்தில் வாக்களித்து உரையாற்றுவார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய வாழையாட்டுப்பட்டி கிராமத்தில் வசிக்கிற பெரியவர்களே, பேரன்புள்ள தாய்மார்களே, என்னோடு வருகின்ற மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற அன்பு சகோதரர் சட்டமன்ற அவர்களே, ஒன்றிய செயலாளர் அறியப்படாமல் செயலாளர் செல்வராஜ் அவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை குழுவின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய தலைவர் மாத்திரு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை, நாடு ஓட்டுகின்ற நல்லாட்சியை, தேவையோ அதை தவிர்க்கிற ஆட்சியை நமது தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, அந்த திட்டத்துடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களுடைய திருத்தரங்களை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை, எதிர்வரு காலங்களில் நம்முடைய சந்ததியினர் 50, 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற நம்முடைய எதிர்கால சந்ததியினர் பெற்று அந்த திட்டத்துடைய பலனை பெற்று வாழ்வதற்குரிய திட்டமாகத்தான், தொலைநோக்கு திட்டமாக தளபதி அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக பார்த்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பெண்கள் நாட்டில் கண்களை எண்ணி தாய்மார்கள் குடும்பத்தின் தலைமையாக இருந்து பல்வேறு சிறப்புகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலைமையை மாற்றி இந்த தேர்தல் முடிந்தவுடன் 2000 மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சொன்னால் செய்து காட்டுகின்ற முதலமைச்சராக தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்றதுல 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரப்படும். அந்த 8000 கூப்பனுக்கு நீங்கள் விரும்பிய பொருளை விரும்பிய கடையில் பெற்றுக் கொள்கின்ற வழிமுறையில் அங்கே செய்து தரப்படும் என்பதையும், கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் வைத்த கோரிக்கை கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டுமான பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும், குடிநீர் பயன்பாட்டிற்கு 2 மோட்டார் ஆறுகள் பொதுமக்களின் தேவைக்கு கட்டி கொடுக்கப்பட்டது என்பதையும், வாழையாத்துப்பட்டி பிரதான சாலை முழுவதும் LED தெருவிளக்குகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும், அதுபோல மக்களுடைய அன்றாட பயனுள்ள சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதி, மகளிருக்கான சுகாதார வளங்கள், இப்படி பல திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக செய்து தரப்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த பகுதி மக்கள் வாழையாத்துப்பட்டியில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தலைமையாக மக்கள் கோரிக்கை உறுதியாக தளபதி அவருடைய ஆட்சி உருவாக்கப்படும். அதற்கு பின்னாலே அது உயர்நிலை பள்ளி
தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இன்றைக்கு நல்லாட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு தான் நான் இந்த சட்டமன்றத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வெற்றி சின்னம் உதயசக்தி சின்னத்தில் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அமோக வெற்றி பெறுதவர்களுடைய பாராளுமன்ற வேண்டி வழங்கி விடுவதற்கு நன்றி. வெற்றியின் சின்னம் உதயசூரியன் என சொல்லி நான் ஏற்கனவே பூதிப்புற சேர்மன் 5 வருஷத்துல வேண்டிய திட்டங்களை கொடுத்திருக்காரு. அன்னை ஜெயிச்ச உடனே இன்னும் பல பதவிக்கு வருவாரு. சொன்ன திட்டங்கள் 100% நிறைவேற்றப்படும். வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.